வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 2 பகுதிகளை பார்த்துவிட்டோம். இப்பொழுது பெரியவர்களானாலும் நமக்கு உள்ளே ஒருவர் 1.5 வயதில் இருப்பவரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுக்கிறோமோ, புரிய வைக்கிறோமோ, தன்னம்பிக்கையை வளர்க்கிறோமோ, அதை பொறுத்துத்தான் நமது வாழ்க்கையில் வெற்றிகள் கிட்டும். இதுவரையிலும் தெரிஞ்சிட்டோம். இப்போ எடுத்து பாருங்கள், வாழ்க்கையை சிலதெல்லாம் புரியும். எப்படியாவது நம்ம குழந்தைகளை, ஏன் குழந்தைங்க, நாம் அடுத்த நிலைக்கு நல்லபடியே சம்பாதிச்சு நல்ல வளத்தோட சந்தோஷமாக எப்படி வாழறதுன்னா எப்படி நம்மை வளர்த்து கொள்வது. அதில் 2 கோணங்கள். ஒன்று, பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், பெரிய லீடர் ஆகணும். ஒன்று. இவ்வளவும் வந்ததுக்கப்புறம், சம்பாதிச்சதுக்கப்புறம் அதை அனுபவிக்க நாம் இருக்கணும். நாம் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு, இந்த மனம், இது 2ம் ஆரோக்கியமாக, நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் நேரம் ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். நம்ம உடம்பை கொடுத்துருக்கிறாரு, மனத்தை கொடுத்துருக்காரு, நேரத்தையும் கொடுத்துருக்காரு. என்ன குறை? இது 3 பரிசுகளும் என்ன விலை, என்ன மதிப்பு? ஆனால் எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தான் சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியல. காரணம், அடிப்படை ஆரோக்கியம் இல்லை, கெட்டுப்போகும். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளணும். பாருங்கள், தெருவுக்கு தெருவு 10 பேர், அமெரிக்கா, ஜப்பானு, ரஷ்யா, ஜெர்மனி. இப்போ குழந்தைங்க தெரிஞ்சிட்டாங்க. எந்த இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், மெடிக்கல் எது எடுத்தாலும் தெரிஞ்சிட்டு அந்த துறையில் வல்லுநராக வந்துட்டு வெளிநாட்டில் போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்பா அம்மா க்ரீன் கார்டு வாங்கிட்டு அடிக்கடி போகிறாங்க. நிறையா எதில் டெக்னிக்கலாக ப்ரொஃபஷனலாக பார்த்து தெரிஞ்சு படித்து போகிற அளவுக்கு தன்னம்பிக்கை, மனம் தயாராகிவிட்டது. ரொம்ப சந்தோஷம். இது ஏறி எல்லாம் பண்ணி போகிறோம். முன்னெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஆரம்ப காலத்தில் மாதம் 500 ரூபா சம்பளம், 1000 ரூபா சம்பளத்துக்கு எவ்வளோ திண்டாகும், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போவும் அந்த இது இருக்குது. நாம் சொல்கிற ₹1,00,000 எல்லாருக்கும் கிடைக்கலையே. யாருக்கு கிடைக்குது? கவனிக்கணும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். அப்போ இதை முடிஞ்சு செய்யணும். ஆர்வம், எனர்ஜி, சக்தி, விருப்பம், ஈடுபாடு எல்லாம் இருக்கணும். போயிடுறாங்க. ஆனால் எல்லோரும் போக முடியலையே. காரணம் இங்கே தான் விட்டு போகும். குறை. அந்த எஃபிஷியன்சிங்கிறது அங்கே குறைஞ்சி போச்சு, சூட்சமங்கிறது குறைஞ்சி போச்சு. படித்தா ஞாபகம் இல்லை, படித்தா புரியறதில்லை. எங்கே போனாலும் திருப்பி திருப்பி இந்த மனம்தான் நடுவில் வந்து நிற்கிது. அது சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளவு முன்னேறிட்டோம், ஆனால் என்ன ஆகுதுன்னு 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம தாத்தாவங்க பாடம் சொல்லியிருக்காங்க. எப்படி? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதம் குயவனை வேண்டி
கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அதை என்ன செய்கிறோம், எப்படி பராமரிக்கணும்னு பார்த்தா, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இது கொஞ்சம் அர்த்தம் பண்ணி பாருங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. காரணம், வாழ்க்கையை பற்றியோ உடம்பை பற்றியோ மனதை பற்றியோ ஆரோக்கியத்தை பற்றியோ நேர செலவை பற்றியோ நினைக்க நேரம் இல்லை. ஆனால் டெக்னிக்கலாக படித்து டெக்னிக்கலாக சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு பாதி கிணறு தாண்டி என்ன பண்ணுறது? முழுமையாக வேணும்னா அனுபவிக்கிறதுக்கு இப்போ நாம் சொன்ன இந்த 4-5 ஐட்டம் நம்ம கையில் தான் இருக்குது. சம்பாதிக்கிற சூழ்நிலை வந்துடுது, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் பார்க்குறோம், நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் கற்றுக்கிற அறிவெல்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் இது ஏமாந்துட்டோம். அப்போ ஆரோக்கியத்தை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ பூஜ்யம், ஞானமே இல்லை. வாழ்க்கை ஞானம், வாழ்க்கை கல்வி, அறிவு பஞ்சம், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இதெல்லாம் போச்சு, ஆரோக்கிய சீர்கேடு ஏன் வந்தது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாதியை பார்த்தாங்க, ஒரு பாதி பார்த்தாங்க. இதுக்கு பிஹெச்டி வாங்கினா தான் ₹1,00,000 வரும்னு இல்லை. நீங்கள் உங்கள் ஊர்லேயே எடுத்துக்கொள்ளுங்க. 10 வருஷத்தில் பல கோடி சம்பாதிச்சவங்க எத்தனை பேருன்னு தெரியும். எல்லாருமே பிஹெச்டி, எல்லோரும் இன்ஜினியர், எல்லோரும் டாக்டர் இல்லையே. அப்போ ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நாம் ஒரு பயிற்சி வகுப்பு, கலந்துரையாடல் வகுப்புகள் ஒரு 5-6 வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இது தெரிஞ்சிட்டா நிச்சயமாக எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கலாம். இதுக்கான நெசசிட்டி இப்போ வந்தாச்சு. எப்படி செய்ய போகிறோம் அது பார்த்துடலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது நமக்கு தெரிஞ்சது தானே. எப்படி இருந்தாலும் ஆனால் எல்லாமே இருக்கு. முன்னெல்லாம் இது மாதிரி ஞானம் பெறணும்னா ஒரு குரு கிட்ட போகணும், ஆசிரமத்துக்கு போகணும், எங்கேயோ போய் தங்கணும். இல்லை, இப்போ எங்கேயும் போக வேண்டாம். விஞ்ஞான மேம்பாடுகள் அவ்வளோ வந்திருக்கு. ஐடிங்கிறாங்க, அவ்வளவு மேம்பாடுகள். இன்டர்நெட்டுங்கிறாங்க, கம்ப்யூட்டருங்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஞானம் வேணும், சொல்லி கொடுக்குற ஆள் வேணுமே, பொறுமை வேணுமே, வேண்டியதே இல்லை. அந்த காலத்து சித்தர்கள், அகத்தியர் காலத்திலிருந்து திருமூலர், திருவள்ளுவர், அவ்வை பாட்டி அங்கே ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, இவங்க எல்லாருடைய ஞானமும் அனுபவமும் இப்போ என்ன இருக்குது, ரெடியாக இன்டர்நெட்டில் வந்து உக்காரு, எங்கேயும் போக வேண்டாம். இப்போ நாம் அரேஞ்ச் பண்ணுற இந்த மீட்டிங்கும் அப்படி தான். அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். எப்போ விருப்பமோ அப்போ கேட்டுக்கலாம். எத்தனை முறை வேணும், சந்தேகம் குழந்தைக்கு சொன்ன மாதிரி 100 தடவை இல்லை, 1000 தடவை கேட்டுக்கலாம். இவ்வளவு வசதிகள் வந்தாச்சு. இப்போ ஏன் விடணும்? அத்தனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பட்டனை தட்டினா போதும், வந்துடும். அதனால் இந்த ஆரோக்கியத்தை பற்றி, இது எல்லாம் எப்படியெல்லாம் செய்தால் நல்லா இருக்குங்கிறத பற்றி பெரியவங்களை பேச வச்சு, அதை அப்படியே அந்த செய்திகளை ஒவ்வொரு எழுத்தும் விடாமல் நாம் கேட்டு புரிந்து கொள்ள வசதிகள் இருக்குது. அதை நாம் அனுபவிக்கணும். அப்போ என்ன முக்கியம்? வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி, ஞானம் வேண்டுமானால் கல்வி கேள்வி, அதை பற்றிய செய்திகள், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும். முன்னெல்லாம் புஸ்தகத்தை வச்சு படித்தோம், இப்போ அந்த சிரமம் இல்லை.
யார் வேணும்னாலும் சினிமா பார்க்குற மாதிரி வீடியோக்களாகவே பார்த்து ரொம்ப சுலபமாக எத்தனை முறை வேணுமானாலும் போட்டு பார்த்து செய்து கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பெரியவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் கல்வின்னா என்ன, கேள்வின்னா என்ன, இதனுடைய அவசியம் என்ன, எங்கே ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம் ரெடி ஆகிறதுக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து ஐயா ஜெயராஜ் ஐயாவை வரவழைச்சிருக்கிறோம். அவருடைய பேச்சுக்களை கொஞ்சம் கேளுங்க. முக்கியமானது ஞானம் வந்தாச்சு, ரெடியாக இருக்குது. ஆனால் நாம் நேரத்தை செலவு பண்ணி முழு மனசோட ஈடுபட்டு ஆர்வத்தோட நம்ம வருங்காலம், நம்ம குழந்தைகளுக்காக எதிர்காலம் எல்லாம் நினைவில் கொண்டு படிக்க ஆரம்பிக்கணும். இந்த படிப்பு என்னென்னா சினிமா பார்க்குற படிப்பு தான். அதனால் அவருடைய பேச்சை நீங்கள் கேளுங்க. என்ன செய்ய போகிறோங்கிறத விவரமாக பிளான் பண்ணி அடுத்த வகுப்புகளில் கலந்து பேசலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.